கோயிலுக்குலாம் வந்தாச்சா? ஆமாம், கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க எங்கள் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் இருளப்ப சாமிங்க. கீரனூரில் இருக்குது பார்த்துங்க. அபிராமருக்கு பக்கத்தில் இருக்கிற கீரனூரில் இருக்குது. இதே எங்கள் குலதெய்வம். குலதெய்வத்துக்கு வந்த இடத்துல இங்கே ஒரு காது குத்து வேறு. காது குத்து ஃபங்க்ஷன் வந்து உங்கள் பூரா வந்து கை கொடுக்குறாங்க. உங்களை நாங்கள் பார்த்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பஸ்ஸில் வரையில் ஒரு அக்கா சொன்னாங்க, ஏக்கா நீங்கள் யூடியூப்பில் வரையிலண்டா. ஆமாம், ஆனால் ஃபோனில் பார்க்குறதுக்கு நேரம் ரொம்ப அழகாக இருக்கீங்களே, உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறப்ப என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னைய பார்த்த இடத்துல பூரா கருப்பாக இருக்குது, என்ன பொண்ணு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி 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 அதையே கேட்டு கேட்ட எனக்கு யாரோ ஒருத்தவங்க முகம் அறிமுகமே ஆகாதவங்க சொன்னாங்க, உங்களுடைய பேச்சு உங்களுடைய சிரிப்பும் அழகாக இருக்குது, உங்களை ஃபோனில் பார்க்குறத விட நேரம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கீங்க அப்படின்னு விழுந்து விழுந்து பேசிக்கிட்டே வந்தாங்க பார்த்துங்க. அபிராமரம் வரும் வரைக்கும் அம்புட்டு ஒரு சந்தோஷமுங்க. எல்லாரும் என்னங்க நம்ம என்ன இயல்பாக இருக்கமோ அதை தேங்க காட்டணும். சும்மா வந்து அதில் என்னது ஃபில்ட்ரு பண்ணி போட்டு செவேர்னு காட்டி வெள்ளையை நான் ஜகப்பாக இருக்கேன் இதில் காட்டினா நேரம் வத்துவிட்டு என்னது இப்படி இருக்க கண்ணங்கரையிருந்து ஃபோனில் இம்புட்டு கலராக இருக்கேம்மா அப்படின்னு கேட்குறப்ப சங்கட்டமாக போயிரும்ல. அந்த சங்கடத்தை நான் என்றைக்குமே ஏற்படுத்த மாட்டேன். அதுதான் நடக்கிறத நடந்தபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே எங்கள் கோயிலில் விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதோட எல்லாருமே அன்றைக்கி மத்தியான சாப்பாடு அந்த விசேஷத்தில் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அங்கேருந்து புளியோதரை கிட்ட வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டோம். நான் பொங்க வைக்க போகிறேன், லேட்டாச்சு. இது வேணா பொங்க வைக்க